வணக்கம். பெரும் படையுடன் தாவேகாவை நோக்கி செல்லும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் அதிர்ச்சியில். எடப்பாடி செங்கோட்டையன் அவர்களது தலைமையில் தாவேகாவில் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்திருப்பது பேரதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உருவாக்கியுள்ளது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு 11 தேர்தல்களில் தோல்வி. மாஜி அமைச்சர்கள் பல பதவிகளை கொண்டு அதிமுகவில் உயர் பதவிகள் வரை சென்று 11 தேர்தல்களில் தோல்வியடைந்து மனக்கசப்படைந்து எடப்பாடியின் செயல்பாடு சரியில்லை, ஒரு கட்சி தோல்வி அடைந்ததற்காக நாங்கள் வேறு கட்சிக்கு செல்லவில்லை, எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாத காரணத்தினால் மட்டும்தான் நாங்கள் வேறு கட்சியில் இணையப் போகிறோம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அது நேற்று உறுதியாகிவிட்டது. நேற்று சுமார் 5000த்திற்கு மேற்பட்ட அதிமுகவின் நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள், தொண்டர்கள் என்று பனையூர் அலுவலகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக தாவேகாவில் இணைந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக மிக முக்கியமான முன்னாள் அதிமுகவின் அமைச்சர்களாக இருந்த கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் உள்ளிட்டோர் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ளனர். அதிலும் MC சம்பத் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களது வழியிலும் ஜெயலலிதா அவர்களது வழியிலும் விஜய் அவர்கள் சிறப்பாக நடத்தி வருகிறார். தாவேகா வேறு அதிமுக வேறு என்பதை எங்களால் பார்க்க முடியவில்லை. அதிமுக போன்ற ஆட்சியே தான் தாவேகா செயல்படுகிறது. எடப்பாடியின் துரோகியின் கையில் அதிமுக சிக்கிக்கொண்டு அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தது. ஆனால் அதிமுகவிற்கு மாற்றாக தாவேகா உருவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் இனி 2 கட்சிகளுக்குத்தான் போட்டியே, ஒன்று தாவேகா, மற்றொன்று திமுக. இனி தமிழ்நாட்டில் அதிமுக என்பது எடப்பாடி கையில் இருப்பது கிடையாது. அது விஜய் அவர்களது கையில் இருப்பது போல அவரது பேச்சுக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே சட்டப்பேரவையில் 2 அணிகளாக பிரிந்த எடப்பாடி, SP வேலுமணியினர்கள் 3 நாட்களுக்கு மேலாக பிரச்சனைகள், அப்பொழுது மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டது. ஆனால் கட்சி உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி சற்று இறங்கி சமரசம் பேச வந்தார். அவர் நினைத்தபடியே சமரசமும் பேசி CV சண்முகம் அவர்களை தவிர, விஜயபாஸ்கரை தவிர SP வேலுமணியுடன் அதிமுகவில் இணைந்து கொண்டனர். பலரும் தாவேகாவில் இணைந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று தாவேகாவில் பனையூர் அலுவலகத்தில் நடந்த அந்த இணைப்பு விழாவில் என்னவெல்லாம் கூறினார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு தேர்தல்களிலும் நாங்கள் களப்பணிகளை நிச்சயமாக விஜய் அவர்கள் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். இனி தமிழ்நாட்டில் அதிமுக இல்லாமல் போகிவிடும் என்பதற்கேற்ப அதிமுகவின் மாஜி நிர்வாகிகளை பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக்கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இப்படி கூறுவார்களா என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக எடப்பாடி. ஏனென்றால் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு OPSஆ எடப்பாடியா என்று வந்தபொழுது அன்று எம்ஜிஆரை போல எடப்பாடி செயல்படுவார் என்று எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொப்பி, கண்ணாடிகள் மற்றும் புரட்சி தமிழர் என்று கூறக்கூடிய வகையில் பேசினார்கள். ஆனால் இப்பொழுது உண்மைகள் தெரிந்துவிட்டது. ஏண்டா அன்றைக்கு OPSஐ நாம் புறக்கணித்தோம், அவராவது இருந்திருந்தால் ஒட்டுமொத்த வெற்றியையும் பெற்றிருப்பார், அனைவரையும் அரவணைத்திருப்பார். OPSஐ பொறுத்தளவிற்கு ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? யார் மீதும் அதிகமாகவே அவர் கோபப்பட மாட்டார். அனைவரையும் அன்புடன், தொண்டர்களுடன் பாசமாக ஏற்படுத்தக்கூடியவர். இதனால்தான் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது கூட மற்ற மாஜி அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளாக இருந்தவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுக்காமல் OPSற்கு வாய்ப்புகளை கொடுத்தது இதுதான். அது மட்டுமல்ல, அதிமுகவின் ஒவ்வொரு நலிவடைந்த தொண்டர்களது குடும்பத்திற்கும் ஜெயலலிதா அவர்கள் எப்படி உதவிகளை செய்தாரோ அதேபோல் OPSம் செய்தார் அவர் முதல்வராக இருந்த பொழுது.
ஆனால் எடப்பாடியின் கைக்கு என்றைக்கு அதிமுக சென்றதோ அன்றிலிருந்து அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் ஏற்படுத்தி வந்ததை தவிர மற்றபடி பெரும் அளவிற்கான ஆதரவுகளோ அல்லது அதிமுகவின் தொண்டர்களது எண்ணிக்கையோ அதிகமாகவில்லை. இருந்த தொண்டர்கள்தான் வேறு கட்சியில் இணைந்ததை நம்மால் பார்க்கவும் முடிந்தது. மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தற்பொழுது எடப்பாடிதான் காரணம். அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் பெரும் படையுடன் செங்கோட்டையின் மூலமாக தாவேகாவில் இணைந்திருப்பது அதிமுகவின் வளர்ச்சிக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற தகவல் நிச்சயமாக உண்மைதான் என்ற தகவலும் தற்பொழுது இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் தோல்விற்கு பிறகு பல ஆண்டுகள் அதிமுகவில் இருந்து பல்வேறு பொறுப்புகளில் வகித்த தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவது சாதாரண நிகழ்வுகளை நாம் பார்க்கக்கூடாது. அவர்களது மனக்கசப்புகள், கோபம், எடப்பாடி தங்களது பேச்சுக்களை கேட்காமல் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொள்கிறார் என்ற அதிருப்தி தான் தற்பொழுது வேறொரு கட்சிக்கு இணைவதை நாங்கள் கூறுகிறோமே தவிர நாங்கள் சுயநலவாதிகள் இல்லை என்பதையும் அவர்கள் கூறியது மக்களாகிய நீங்கள்தான் கூற வேண்டும். மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது எதிர்வரக்கூடிய அரசியல் காலத்தில் அதிமுக இனி தனித்து போட்டியிடுவது சங்கடம்தான். வேறொரு தலைமையை நாடி சென்றால் அதிமுக நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருந்து காணாமல் போகிவிடும் என்ற சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் கூற முடிகிறது. இதற்கு ஒரே வழி என்ன? சசிகலா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும். சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக அதிமுகவிற்கு வரும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக பெறும். அப்படி தோல்வியை மட்டும் அதிமுக பெற்றுக்கொண்டு இருந்தால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும். OPS அவர்களுக்கு நாம் செய்த துரோகம் இனியும் சசிகலாவிற்கு நாம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் திமுகவில் OPS இணைந்து விட்டார். இனி அவர் அதிமுகவின் பக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சசிகலாவோ புதிய கட்சியை தான் தொடங்கியுள்ளார். அவரை நாம் அதிமுகவில் அந்த கட்சியை இணைத்து முக்கியமான பொறுப்புகளை அவருக்கு கொடுத்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதிமுக இன்னமும் எடப்பாடியிடம்தான் இருக்க வேண்டும் என்றால் கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறி தாவேகாவா வர்சஸ் திமுகவா என்று மாறும். ஏனென்றால் இளம் தலைமுறையினர்கள் கட்சிகளை புதிதாக தொடங்கிவிட்டார்கள். அண்ணாமலையும் புதிய கட்சியை ஒரு பக்கம் தொடங்கியுள்ளார். ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு இயக்கம் ஒன்றையும் தொடங்க உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் 1 கோடி ஜென்சி பசங்க ஆட்சியவை மாற்றக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார்கள். இனியும் எடப்பாடி சுயநலமாக இருந்தால் நிச்சயம் அரசியலில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன. நண்பர்களை, இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவிலிருந்து பெரும் படையுடன் தாவேகாவில் இணைந்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.